ஹைடா பட்டர்ஃப்ளைஸ் இன்றைக்கி நம்ம ஆரமோட ஹி டோன்ட் நோ ஹூ ஆம் ஐ அதோட செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்கடா வித்தோட என்ன இடையிலேயே நான் பொண்ணு பாட்டில் எந்த பாட்டில் முடிச்சுருந்துருப்பேனோ ஸோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் வாங்கடா. ஸோ வந்துட்டு ஃபோனு பாட்டில் நான் இதோட முடிச்சிருந்துருப்பேன் அப்படின்னா ஃபோனு பாட்டில் ஆரம் அவன் ப்ரீத் கொடுத்த ஸோ ஏன்னா எழுப்ப பார்த்துருந்துருப்பான். ஸோ வந்துட்டு அவங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேட்லேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணியிருந்திருப்பான். பட் வந்துட்டு ஒயன் கொஞ்சம் நேரம் கழித்து தான் கொஞ்சம் நேரம் வரைக்குமே கூட கண்ணை ஓப்பன் பண்ணாமலே தான் இருந்திருந்திருப்பாங்க. அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நாம்ஜூன் இந்த மாதிரி ப்ரீத் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ நல்லா மூச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ வந்துட்டு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ வந்துட்டு அவன் ஒயனோட செஸ்ட்டில் கையை வச்சு ஸோ வந்துட்டு எப்படி வந்து புஷ் பண்ணிவிட்டு அவங்க ப்ரீத் கொடுப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சேம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சவுண்டு கேட்டு ஸோ வந்துட்டு அங்கே இருக்க டாக்டருங்க ஸோ வந்துருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அங்கே வந்து டாக்டருங்க ரூம்குள்ளே நுழையிறதுக்கும் ஸோ நாம்ஜூன் வந்துட்டு ப்ரீத் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு நாம்ஜூன் டென்ஷனாக ப்ரீத் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்போ உள்ள வந்து டாக்டர் ஸோ வந்துட்டு அவங்க கேட்குறாங்க, என்னாச்சுப்பா என்னாச்சு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் இங்கே என்னோடய ஸ்டடீஸ்க்காக வந்திருக்கிறேன். ஸோ வந்துட்டு நானும் வந்துட்டு டாக்டர் ஆகலாம் அப்படின்னு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். ஸோ இவங்க யதார்த்தமாக வந்தப்போ ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ நாம்ஜூன் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கும்போது ஓகேப்பா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க வெளியில் அப்படின்னு சொல்லவும் நாம்ஜூனும் அந்த இடத்துலேருந்து அதாவது அந்த ரூமில் இருந்து வெளியில் போகிறதுக்கும் ஒயன் எங்கிட்ட அவங்களோட ஐஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கு. ஸோ ஒயன் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டோன்னா அந்த எல்லா சைடும் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டும் திருப்பி அவங்களோட கண்ணை திருப்பி பார்த்து தேடுறாங்க. அவங்களோட தலை அங்கிட்டு இங்கிட்டு திரும்பிக்கிட்டே இருக்கு. இங்கே டாக்டர் என்னாச்சுமா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லை நீங்கள் ரொம்ப கத்துனீங்க, அதான் நாங்கள் பதறிட்டு ஓடி வந்தோம். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி கத்துறீங்க? ஏதாவது பெயினாக இருக்கா உங்களுக்கு அப்படின்ட்டு நர்ஸ் வந்துட்டு ரொம்பவே பதறிக்கிட்டே கேட்குறாங்க. டாக்டர் ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பெயினாக இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அக்கறையாக கேட்குறாங்க. ஸோ அப்போது ஏன் அவங்க சொல்கிறாங்க, இல்லை டாக்டர் எனக்கு அது இல்லை நான் இங்கே எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு ஒரு கிளியராக இல்லாமல் என்ன கேட்குறேன் அப்படின்னு புரியாமல் அவங்க கேட்குறாங்க. ஒயனுக்கு ஸ்டில் ஒன்றுமே புரியல அவங்க ஏன் இங்கே இருக்காங்க அப்படின்றதும். அவங்க ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடுவான் அதுவும் புரியல ஒயனுக்கு. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட மிரர் அந்த ரூம் மிரரில் ஸோ அவங்க பார்த்துப்பாங்க இல்லையா, அவங்களோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ சடனாக அது ஞாபகம் வந்து டாக்டர்கிட்ட, டாக்டர் என்னாச்சு டாக்டர், என்னோடய ஃபேஸ்க்கு என்னாச்சு, எதுக்காக என்னோடய ஃபேஸ் ஸோ சேஞ்ச் டாக்டர், என்னாச்சு டாக்டர், நான் எத்தனை நாள் இங்கே இருக்கேன், எதுக்காக நான் இங்கே இருக்கேன், என்னாச்சு எனக்கு, நான் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டேன். ஒயன் ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்பவே வந்து கத்துறாங்க. எனக்கு என்ன நடக்குது அப்படின்றது சுத்தமாக புரியல. டாக்டர் தான் நீங்கள் கொஞ்சம் ஊசி இருங்க, அவங்க கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் வருவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி மயக்க ஊசி போடுறாங்க. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அப்படியே ஊசி போட்டதுக்கப்புறம் ஸோ நர்ஸ்கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க, அவங்களுக்கு முழிப்பு வந்தோன்னே அவங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக விடக்கூடாது அவங்கள, ஓகேவா, எல்லாத்தையும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஓகேவா. அவங்களோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்த்து அவங்க ரொம்பவே டென்ஷனில் இருக்கிறாங்க. ஈவன் அது அவங்களுக்கு எப்படின்னு கூட தெரியல. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். டாக்டர் அந்த இடத்துலேருந்து வெளியில் போயிடுறாங்க. ஸோ இங்கிட்ட ஒயன் அவங்க கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு அப்படியே அது அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் ஸோ அவங்க நல்லாவே வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அப்படியே படுத்துருக்குறாங்க ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே நாம்ஜூன் வெளியில் போயிருந்துருப்பான் இல்லையா, ஸோ அவன் எதுக்காக இந்த கற்றுனா, எதுக்காக இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அவன் லன்ச் டைம் அவனோடது லன்ச் டைம் அப்படின்றனால ஸோ லன்ச்சை சாப்பிட்டுக்கிட்டே அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சரி விட அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அதை அப்புறம் பெருசாக எடுத்துக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு நாம்ஜூனுக்கு ஃபோன் கால் வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னா நாம்ஜூனோட அப்பா கிட்டே இருந்து. ஸோ நாம்ஜூன் அவன் வேறு இடத்துல இருந்த
அவனோட ஸ்டடீஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ இங்கிட்டு நாம்ஜூனோட அப்பா அவங்க வேறு இடத்துல இருக்கிறாங்க, அதாவது வேறு ஊரில் இருக்கிறாங்க. ஸோ நாம்ஜூன் இந்த மாதிரி கேட்குறான், ஹலோ அப்பா, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க, தங்கச்சி என்ன பண்ணுறா அப்படின்ட்டு எப்போவும் நார்மலான டாக்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அவன் நார்மலான கொஸ்டின்லாம் வந்துட்டு ரைஸ் பண்ணிகிட்ருக்கான். பட் நாம்ஜூனோட அப்பாவுக்கு தான் என்ன அப்படின்றது வந்துட்டு தெரியல. அவங்களோட குரல் ரொம்பவே டல்லாக ப்ரோக்கனாக இருக்குது, ப்ரோக்காக இருக்குது அவங்களோட அந்த வாய்ஸு. நாம்ஜூன் என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு அவனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட். நாம்ஜூன் என்ன ஆச்சுப்பா அப்படின்ட்டு பதறிக்கிட்டு கேட்குறான். நாம்ஜூன் அவன் ரொம்பவே வந்துட்டு அவனோட தங்கச்சி அப்படின்னா அவனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ பிடிக்கும். தங்கச்சி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு அவன் அவ்வளோ பாசமாக இருப்பான். ஸோ நாம்ஜூனோட டேடி அந்த ஃபோனில் அந்த விஷயத்த சொல்கிறாங்க. நாம்ஜூன் சுத்தமாக ஒட்டஞ்சு போயிட்டான். அந்த ஃபோன் கீழே விழுந்துருது நாம்ஜூனோட இயர்ஸ்லேருந்து. ஸோ நாம்ஜூன் அப்படி ஸ்டில் ஷாக்காகி உட்காந்துருக்கான். நாம்ஜூனோட ஃப்ரெண்டு அவன் கேட்குறான், டேய் மச்சான் என்னடா ஆச்சு, ஃபோன் என்ன கீழே போட்டேன் அப்படின்ட்டு அவன் எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறான். அங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாம்ஜூனோட சிஸ்டர் ஷீ இஸ் டெத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ப்ரோக்கன் வாய்ஸில். அவங்க இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஏன்னா நாம்ஜூனோட தங்கச்சி அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பழகுற ஒரு கேர்ளு, அவ்வளோ அழகாக இருப்பாள், அவ்வளோ க்யூட்டாக பேசுவாள், எல்லா விஷயத்தையுமே ஒரு அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாள். ஸோ அந்த மாதிரி ஸோ வந்துட்டு நாம்ஜூன் அப்படின்னாலுமே கூட நாம்ஜூனும் சரி, நாம்ஜூனோட அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னாலுமே சரி, எல்லாத்துக்கிட்டையும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்படியே இருப்பாள். அவளுக்கு அழகாக பேசுவாள், அழகாக பழகுவாள், ஒரு ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்றது தான் அவளோட ஆசை. அந்த மாதிரியே ஃப்ரீடமாக அவளோட லைஃப் அமைச்சிக்கிட்டான். ஸோ இப்போ இந்த வார்த்தை நாம்ஜூனோட காதில் அவ்வளோ ஒரு 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 தேவையே இல்லாத வார்த்தை அப்படின்றது மாதிரி நாம்ஜூனோட அந்த அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. ஸோ நாம்ஜூன் அது வந்து அப்படியே ஷாக்காகி போய் உட்காந்துருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்ணிலேருந்து டியர்ஸ் ஊற்றிக்கிட்டே இருக்குது. அது நிற்காம ஏதோ டேமை திறந்து விட்ட மாதிரி அப்படி ஊற்றுது. அவன் அங்கே என்ன நடக்குது அப்படின்றது என்ன ரியலைஸ் பண்ணுறான் அப்படின்றது அவன் எதுவுமே ரியலைஸ் பண்ணலை. ஸோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனோட ஃபோனு கூட வாங்காமல் அங்கேருந்து ஓடிட்டான். நாம்ஜூன் அவ்வளோ அழுதுகிட்டே போகிறான் காரை ஓட்டிக்கிட்டு. நாம்ஜூனோட அப்பா அவங்க மாஃபியா. நாம்ஜூன் இதிலெல்லாம் தலையிடக்கூடாது, நம்மளோட லைஃப்பை பார்த்துக்கிறணும், நம்மளோட லைஃப்பை நம்ம தான் நல்லபடியாக ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து விலகி வந்திருந்திருப்பான். நாம்ஜூனோட தங்கச்சியும் அதே மாதிரி தான். அவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த லைஃப் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விலகி வந்திருந்திருப்பாங்க. ஸோ நாம்ஜூனோட அப்பா அவங்க ரொம்பவே வந்துட்டு கெட்டவராக இருக்கார். அந்த வாழ்க்கை நமக்கு வேணாம் அப்படின்ட்டு 2 பேரும் விலகி வந்திருந்திருப்பாங்க. நாம்ஜூனோட அப்பா நாம்ஜூனை எத்தனையோ தடவை இந்த லைஃபுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்துருப்பாங்க. ஸோ நாம்ஜூன் அந்த பிரைன் நாம்ஜூனோட அந்த பிரைனை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க நாம்ஜூனோட அப்பா. பட் நாம்ஜூனுக்கு அவனோட லைஃப்பை பார்க்கணும், அவன் ஒரு நல்ல ஒரு பில்ட் ஆகணும், நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவனோட சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ வந்துட்டு அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஸோ மற்றவங்க சாவடிக்கிறது, துன்புறுத்துறது, அவங்கள கஷ்டப்படுத்தி பார்க்குறது, அழுவ வச்சு பார்க்குறது, இதெல்லாம் வேணான்னு விலகியிருக்காங்க 2 பேரும். ஸோ இங்கே நாம்ஜூன் வீட்டுக்கு வரான். நாம்ஜூனுக்கு உள்ள நுழையும் போதே பதறுது, கை காலெலாம் ஷிவர் ஆகுது, கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கு, நடக்கவே முடியலை ப்ராப்பராக அவனுக்கு. அந்த நிலப்படி. ஸோ அது உள்ளே இருக்க நாம்ஜூன் அப்படியே டியர்ஸோட ஏதோ ஒரு மாதிரி காலை எடுத்து வைக்கிறான் ஸ்லோவாக. உள்ளே இருக்க அவனோட சிஸ்டர் மாலையெல்லாம் போட்டு ஒரு மாதிரி படுத்துருக்குறா. ஷீ இஸ் ஆக்சுவலி டெத். ஸோ அவளுக்கு முடியல, அவனுக்கு முடியல. அவளை பார்க்கும்போதே வந்துட்டு அவனுக்கு ஏதோ நம்மளோட உயிர் போகிற மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் ஆகுது அவனுக்கு. ஸோ நாம்ஜூன் உள்ளே வரான். உள்ளே வந்து அவங்க அப்பா கிட்டே போய் சட்டையை பிடிச்சி குலுக்குறான். என்னாச்சு என் தங்கச்சிக்கு, அவளுக்கு என்னாச்சு,
உங்களால் தான் ஏதாவது ஒன்று நடந்திருந்துருக்கணும், நிச்சயமாக உங்களால் தான் நடந்திருந்துருக்கணும் அப்படின்ட்டு நாம்ஜூன் அவனோட அப்பாவோட கோட்டை பிடிச்சி குலுக்கிக்கிட்டு அப்படி கத்துறான், அப்படி சண்டை போடுறான். அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் அவனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஸோ பெரிய பெரிய ஆளுங்க தான் இன்னும் வந்துட்டு அவனோட ரிலேட்டிவ்ஸ். ஸோ அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிற அவங்களோட விமென்ஸ். ஸோ வந்துட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு நம்ஜூன் நவுறு இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்கிறது. ஆக வேண்டியதை பாரு நம்ஜூன், என்ன ஆக வேண்டியதை பாரு. இங்கே கிடக்கிறது என்னோட தங்கச்சி. உங்களெல்லாம் யார் கூப்பிட்டது இப்போது? இத்தனை நாள் நாங்கள் இருந்தோமே, எங்களை வந்து பார்த்தீங்களா? நாங்கள் விலகி இருந்தோம் 2 பேரும் இந்த வாழ்க்கையை விட்டு. யாராவது எங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு, வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டீங்களே, எப்படி இருக்குது, என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கோம், ஏதாவது ஒரு வார்த்தை யாராவது கேட்டுருந்துருப்பீங்களா? இப்போ என்ன புதுசாக எங்கள் மேலே அக்கறை வந்துருச்சு, எல்லோரும் கிளம்பி வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் கோமா கத்துறான். அங்கே உள்ள பொம்பளைங்க எல்லாமே ஸோ அவனோட ரிலேட்டிவ்ஸில் இருக்கிற அந்த பொண்ணுங்க எல்லாமே ஸோ வந்துட்டு பொண்ணுங்க ஏஜ் ஆனவங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு அவன் கேட்ட அந்த கேள்வியில் அவங்களோட தப்பு புரிஞ்சுக்கிட்டு விலகி போயிருந்துருப்பாங்க. ஏன்னா அதுதான் நடந்துருந்துருக்கும், அவன் கேட்டால் தான் நடந்துருந்துருக்கும். 2 பேரும் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியில் போயிருந்துருப்பாங்க. அவங்கள யாருமே கண்டுக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. இவன் ஒரு ஃபோன் கூட போட்டுருந்துருக்க மாட்டாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நாம்ஜூன் அதை கேட்கவும் எல்லாருமே அமைதியாக நிற்கிறாங்க. நாம்ஜூன் அவனோட சிஸ்டர்கிட்ட போய் மேலே போட்டிருக்க மாலெல்லாம் எடுத்து தூக்கி வீசுறான். அவள் உயிரோடு தான் இருக்கிறா. அவளுக்கு எதுவும் ஆகாது, அவள் உயிரோட என் கூட தான் இருக்கா. நான் அவளை தனியாக விட்டுட்டு போயிருந்துருக்கக்கூடாது. அவள் என் கூட தான் இருக்கா அவள். எந்திரி எப்போவுமே அண்ணான்னு சொல்லாமல் என்னை கத்தி சண்டை போட்டு அம்பல் பிள்ளை அந்த மாதிரி இப்போ பண்ணு. நான் எப்போவும் வர நேரமெல்லாம் எனக்காக வாசலில் வெயிட் பண்ணுவீல்ல, எழுந்திரிடி அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அவனோட சிஸ்டர் பிடிச்சி குளுக்குறான். அவள் டெத் ஆகிட்டாலையா, அவள் அப்படியே குளுக்க அவன் எப்படிலாம் குளுக்குறானோ அப்படிலாம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். ஸோ நாம்ஜூன் அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டான். நாம்ஜூனுக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் பேச முடியல. நாம்ஜூன் அவ்வளோதான், அவன் சைலன்ஸ் அப்படியே. பட் அவனோட மனசு அப்படியே ஒட்டஞ்சு போயிருக்கு, மில்லியன் பீசஸாக ஒட்டஞ்சு போயிருக்கு. ஏன்னா அந்த வீட்டில் அவன் மட்டும்தான் அவனோட உலகமே. அவங்க அப்பாவை அவன் கண்டுக்கவே மாட்டான். ஏன்னா அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பான விஷயம், தப்பான மேட்ரு, தப்பான விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. எல்லாம் விலகி இருக்கிறாங்க. ஸோ அவனுக்கு சுத்தமாக அது பிடிக்கல. ஆனால் அவனுக்குள்ள ஒரு வெறி வருது, இந்த நிலைமைக்கு ஆக்குற என் தங்கச்சியை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஒன்று சபதம் எடுக்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடியுது. நாம்ஜூன் அவ்வளோ ப்ரோக்காக இருக்கான், அவ்வளோ அழுவுறான், அவ்வளோ கத்துறான். பட் ஒன்றுமே யாராலையும் பண்ணவே முடியாது. அவள் போயிட்டா, அவ்வளவுதான். நாம்ஜூன் அப்படியே அமைதியாக அந்த வீட்டு அவ்வளோ பெரிய பங்களா மாதிரி இருக்கிற அந்த வீட்டில் நடுவில் உட்காந்துருக்குறான். அவளை எங்கே படுக்க வச்சுருந்தாங்களோ அந்த இடத்துலையே இருக்கிறான். அந்த இடத்துல உட்காந்து கதறான், அழுவுறான். நாம்ஜூனோட அப்பா நாம்ஜூன் பின்னாடி வந்து அவனை ஷோல்டரில் கையை வச்சு நாம்ஜூனை எழுப்பி விடுறாங்க, அதாவது தூக்கி விடுறாங்க எழுந்திரிக்கிறதுக்கு. நாம்ஜூன் தங்கச்சியை சாவடிச்சவன் வெறும் சாவடிக்கணுன்ட்டு பண்ணலை. அது வந்து நாம்ஜூன் அது அவளை அவனோட பையன் லவ் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த பையன் லவ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கல. அதான் நீ இருக்கவே வேணாம் அப்படின்ட்டு அவன் ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டான். அது யோ மேலேருந்து கையெடு. உன் எதிரி தானே, அவனோட பையன் தானே. நீதான் என்னோட தங்கச்சி சாவுக்கு காரணம். அவன் செத்து போனதுக்கு நீதான் காரணம், நீதான் முதல்ல காரணம். இந்த வீட்டிலேருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். நாம்ஜூன் அந்த வீட்டிலேருந்து அவனை வெளியில் தள்ளி விட்டுறான். ஏன்னா நாம்ஜூனோட அந்த வீட்டில்
அது நம்ஜுனோட வீடு. நம்ஜுனோட அம்மா அவனுக்குன்னு கொடுத்துட்டு போன வீடு. ஸோ எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த வீடு நம்ஜுனோட அம்மா பேரில் இருந்திருக்கும். நம்ஜுனோட அம்மா டெத் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை அவன் பேரில் எழுதி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் தான் வந்துட்டு அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு தான் வந்துட்டு நம்ஜுனோட அப்பா எல்லா இல்லீகலான பிஸ்னஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ நம்ஜுனோட அப்பா வெளியில் போயிட்டான். நம்ஜுன் வெளியில் கழுத்தை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். அவன் அவ்வளோ கோவமாக இருக்கிறான் நம்ஜுன். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ஜுனோட அப்பா வெளியில் தள்ளி விட்டதுக்கப்புறம் அவ்வளோ மண்டை குழம்பி யோசிக்கிறான். அவனுக்கு ஒரு இடத்துல உட்கார முடியல. அவன் எப்படி என்ன பண்ணுறது, அவனை விடக்கூடாது அப்படின்ட்டு அவனோட மண்டை ஃபுல்லாக அந்த தாட்டே தான் ஓடுது. நம்ஜூன் அந்த அந்த ரூமுக்கு போகிறான். அவனோட தங்கச்சியோட ரூமுக்கு போகிறான். அந்த ரூமில் ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ அந்த லெட்டர் அவ எழுதி வச்சுருந்துருப்பா. இந்த மாதிரி ஒருத்தன் என்னை தொந்தரவு பண்ணுறான்னா அப்படின்ட்டு. அது நம்ஜூனுக்கு எழுதி வச்சது தான். நம்ஜூனுக்கு அமுச்சு விடுறதுக்குள்ளாட்டியுமே ஸோ நம்ஜூன் பார்த்துக்குருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனுக்கு அமுச்சு விடுறதுக்குள்ளாட்டியுமே இந்த மாதிரி அவள் டெத்தாக இருந்திருப்பா. ஸோ இப்போ அந்த போய் பார்க்குறான். ஸோ அந்த லெட்டரை படித்து பார்க்குறான். அதில் நிறையா எழுதியிருக்குது. நான் அவனை விரும்பவே இல்லைண்ணா, சுத்தமாக ஒரு அந்த ஃபீலிங்கே அவன் மேலே எனக்கு வரலண்ணா. பட் நான் ஃபீல் பண்ணுறேன்டி. ரொம்ப நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன், நீ எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படி இப்படின்ட்டு என்கிட்ட அசிங்கமாக கண்டபடி பேசுகிறானா. ஃபீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். பட் அவன் ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியல. என்னை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறான். நிறையா மேட்ரு சொல்லியிருக்கிறான் அந்த லெட்டரில். ஸோ நாம்ஜூனுக்கு அதை படிக்க ரொம்ப கடுப்பாகுது, ரொம்ப கோபம் வருது. நாம்ஜூன் அந்த இடத்துல இருந்து ஸோ கீழே அந்த லெட்டரை வச்சுட்டு நாம்ஜூன் திரும்பி போகிறான். அப்போது அந்த ரூம் அந்த ஸ்லாப்பு ஸோ அந்த ஸ்லாப்லேருந்து அந்த லெட்டர் வச்சுருந்து அந்த ஸ்லாப்புக்கு கீழே ஒரு ட்ராவர் இருக்குது. ஸோ அதுலேருந்து லைட்டாக ஏதோ வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லை, அது கன்னு. ஸோ நாம்ஜூனோட அப்பா அதாவது அவரோட டாட்டர் ஸோ அந்த பொண்ணுக்கு நாம்ஜூனோட தங்கச்சிக்கு அவனுக்கு எப்போயாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதை லீகலாக வாங்கி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ எப்போவும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. பட் அது அவளுக்கு தேவைப்பட்டிருந்துருக்காது. இப்போது அது நீட்டிக்கிட்டு இருக்குது வெளியில். ஸோ நாம்ஜூன் அதை பார்க்குறான். அதை பார்க்கும்போது அந்த மேலே இருக்க லெட்டர் அதுவும் சேர்த்து பார்க்குறான். ரெண்டத்தையும் பார்க்கும்போது அவனை சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நினப்பு வருது அவனுக்கு. அவனோட ஸ்டேட்டில் இல்லவே இல்லை சுத்தமாக. நாம்ஜூன் அந்த கன்னை கையில் எடுக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ இதையே நான் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு மாதிரி இருக்குது. பட் ஒரு சைடு ரொம்ப கோபமாக இருக்கிறான். மண்டைக்கு ஏறி இருக்கு அவனுக்கு அந்த கோபம். அந்த கோபத்தோடையே அந்த கன்னை வேகமாக எடுக்கிறான். அந்த லெட்டர் கீழே விழுவுது. அதோட அவன் அந்த ரூம்லேருந்து கிளம்பி வெளியில் போகிறான். வேகமாக போகிறான். அந்த இடத்துல இருந்து அவனோட கார் எடுக்கிறான். பிளாக் கலர் காரு. அந்த காரில் அந்த கார் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த காரு அவ்வளோ ஒரு பிளாக் கலரு, ஒரு தெளிவான பிளாக்கு, அவ்வளோ ஒரு ரிச்சாக இருக்குது அந்த காரு. ஸோ அந்த காரில் அவனோட வீட்டுக்கு போகிறான். அவனோட வீடு அவனுக்கு அந்த லெட்டரில் அந்த அட்ரஸ் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த பொண்ணு எழுதின்னு பார்த்தா நாம்ஜூனோட தங்கச்சி எழுதி இருந்திருப்பான். அவன் அண்ணா அங்கே போய் அந்த பையனை பார்த்து பேசுவான், விசாரிப்பான், என்ன எதுன்னு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் அந்த அட்ரஸ் எழுதி இருந்திருப்பான். அதோட அந்த லெட்டரில் போட்டிருக்க அந்த அட்ரஸை பார்த்துட்டு ஸோ நாம்ஜூன் அவனோட அந்த வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டில் பார்த்தா அந்த வீடு ரொம்பவே காலியாக இருக்குது. யாருமே இல்லை. ஸ்டில் ரொம்பவே சைலண்ட்டாக அமைதியாக இருக்குது. அந்த வீட்டில் யாருமே இல்லாதது மாதிரி இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு ரூம்லேருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு சின்ன கொலுசு சவுண்டு மாதிரி, சல் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ நடக்கிறது மாதிரி கேட்குது. கீழே அவ்வளோ கோபத்தோடு வந்த நாம்ஜூன் ஸோ வேகமாக கீழே யாரும் இல்லையா, ஸோ இல்லையா, ஸோ அதனால் அந்த ரூம்குள்ளே வேகமாக அந்த மாடியில் ஏறி போகிறான். ஸோ அந்த ரூம்லேருந்து தான் சவுண்டு கேட்குது. ஸோ அது உள்ளாருக்க எந்த ஒரு இந்த நாக் பண்ணுறது ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் புட்டுக்குன்னு உடச்சிக்கிட்டு போகிறான் அந்த ரூம்குள்ளே பெட்டுக்கு மேலே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு அப்படியே அது ஏதோ புக் படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க மாதிரி அவ்வளோ நார்மலாக அவள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறா.
அவள் பார்க்கும்போது நாம்ஜூன் ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறான் ஸ்டில்லா. நாம்ஜூனுக்கு சாரிடா, நாம்ஜூனுக்கு ஏதோ ஒரு தாட்டு திடீர்னு வருது. அப்புறம் அந்த பொண்ணை பார்த்துட்டு நாம்ஜூன் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்கிறான். அவள் கையில் வச்சுருந்த அந்த புக்கை அது கீழே விழுகுது. அதுக்கப்புறம் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ கத்திக்கிட்டு எழுந்திரிக்கிறான். நீங்கள் எதுக்கு என்ன பிடிச்சி இழுக்கிறீங்க, நீங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அன்றைக்கி நான் உன்னை காப்பாற்றணுன்ட்டு அவ்வளோ போராடினேன். நீ கண்ணு முழிக்கக்குள்ளாட்டியும் நம்ம வெளியில் வந்துட்டோமே நான் கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். அந்த பொண்ணு ஏன் அப்படி பண்ணா அப்படின்ட்டு நான் கவலைப்பட்டேன். ஆனால் ஏன் அந்த கவலைப்பட்டேன்னு எனக்கு தோணுது. எங்கே உன் அண்ணனா உன் தம்பியா? அவனை நான் பார்க்கணும். அவனை பார்த்து அவனை சாகடிக்கணும் நான். எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே அந்த பொண்ணு என்ன இங்கே இல்லை, நான் மட்டும் தான் இங்கே இருக்கேன். அவன் ஏதோ வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பதட்டத்தோடு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் அங்கே அந்த பொண்ணை கையை பிடிச்சி நாம்ஜூன் வேகமாக இழுத்துக்கிட்டு வெளியில் போகிறான். நாம்ஜூன் அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு போவோம். அந்த பொண்ணு லைட்டாக ஸ்மிர்க்கோட அந்த பொண்ணு பின்னாடியே போகிறான். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ஒயன் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஒயனோட ஃப்ரெண்டு தான். ஸோ ஃப்ரெண்டோட அப்பா ரொம்பவே கெட்டவன். ஸோ அவங்க மாஃபியா, ஸோ இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்க. ஒயனோட ஃப்ரெண்டை அவன் நல்ல பொண்ணு. ஸோ நீங்கள் இருக்காத போயிரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் யார் அப்படின்ட்டு நாம்ஜூனுக்கு இது மாதிரி நடந்ததை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் ஒயன் விசாரிச்சுருந்துருப்பாங்க. இந்த மாதிரி நடந்துருச்சு, எப்போ வேணாலும் அவன் இங்கே வரலாம், இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். நாம்ஜூனோட ஒயனோட ஃப்ரெண்டோட அண்ணன் தான். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்திருப்பான். அவன் ரொம்ப கெட்டவன். பட் ஒயனோட சேர்ந்ததுனாலையோ என்னவோ ஒயனோட ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவளாக இருப்பாள். அவள் எப்போவுமே நார்மலாக இருக்கிற கேர்ள்ஸ் மாதிரி அவள் ரொம்ப நல்லவன். அவளுக்கும் இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ்லாம் வந்து பிடிக்காது. அதுங்கெல்லாம் விலகியே இருக்குங்க எப்போ பார்த்தாலுமே. ஸோ வந்துட்டு இதே மாதிரியே தான் அவங்களோட லைஃப் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி உனக்கு கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எந்த போயிடுறி அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த கெட்டவனோட தங்கச்சியை ஸோ ஒயன் அனுப்பிச்சி இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணோட டேடியுமே கூட அந்த இடத்துலேருந்து அவன் வந்துடுவான் அப்படின்னு பதட்டிக்கிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிருந்திருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணோட இடத்துல தான் வந்துட்டு இப்போ ஒயன் இருந்திருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நாம்ஜூன் எப்போ வேணாலும் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக அவங்க கஷ்டமும் பட்டிருந்திருப்பாங்க. பட் நம்மளோட ஃப்ரெண்டை மாட்டிடக்கூடாது, அவன் நல்லவ அப்படின்றதுக்காக, ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் அவளை தப்பிக்க விட்டுட்டு ஒயன் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இதில் கொஞ்சம் அதாவது ஒரு சொல்லுவாங்கள்ல செல்ஃபிஷ், ஸோ அதுவும் இருக்குது. பிகாஸ் ஒயனுக்கு தெரியும் அவன் நம்மளோட ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு. பட் ஒயனோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகியிருக்கிறதுனால நாம்ஜூனுக்கு தான் தெரியாது. ஸோ இவன் ஹாஸ்பிட்டலில் இருந்து பொண்ணு அப்படின்றது மட்டும்தான் நாம்ஜூனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அதனால தான் நாம்ஜூன் கேட்டிருந்திருப்பான் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு. நாம்ஜூன் கேட்டிருந்திருப்பான். ஸோ இப்போது நாம்ஜூன் அதாவது ஒயனை இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கும் போதே சொல்லுறான், உன் அண்ணன் பண்ணின தப்புக்கு உன்னை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கடத்தி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவன் ஏதோ கடத்தி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இழுத்துக்கிட்டு போகிறான். பட் இங்கே ஒயன் அவங்க ஹாப்பியாக போகிறாங்க. ஏன்னா அவங்க போகிறது அவங்களோட ஹஸ்பண்டு கூட, அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. பட் இது நாம்ஜூனுக்கு தான் தெரியாது. நாம்ஜூன் ஏதோ அந்த கெட்டவனோட தங்கச்சி இழுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினப்பில் இழுத்துட்டு போகிறான். பட் அங்கே போகிறது அவனோட ஒய்ஃபு, அங்கே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறது அவனோட ஒய்ஃபு. அது அவனுக்கே தெரியலை, எப்போ தெரிய போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த ரூம்லேருந்து அதாவது அந்த வீட்டிலேருந்தே நாம்ஜூன் இழுத்துக்கிட்டு போகிறான். ஸோ இழுத்துக்கிட்டு போயிட்டு அந்த இழுத்துட்டு போன அந்த நாளிலிருந்து இப்போ ஒயன் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த நாள் வரைக்கும் நாம்ஜூன் ஒரு தடவை கூட இறக்கப்பட்டிருக்கவே மாட்டான். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒயனை பார்க்கும்போது அந்த கெட்டவனோட தங்கச்சி அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவனோட மண்டைக்கில் அந்த முன்னாடி வந்து நிற்கும். இப்போது ஸோ நாம்ஜூன் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கான். நாம்ஜூனுக்கு இது நம்பவே முடியல. அப்போ
அப்போ இவ்வளோ நாள் நம்ம நம்ம பழி வாங்கிக்கிட்டு இருந்தது அது அப்போ இவ்வளோ நாள் நம்ம குடும்பப்படுத்திக்கிட்டு இருந்தது அந்த அந்த பொண்ணு இல்லையா? அவங்க அப்பா அவன் எங்கே? இல்லை, நான் 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 என் தங்கச்சி டெத்துக்கு நான் பழி வாங்கியே ஆகணும். நான் அது அது அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அப்படியே அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். அவனை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ட்டு இத்தனை நாள் அவன் தெரிஞ்சுக்கவே இல்லை. இப்போ உண்மை தெரியவும் அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு எக்ஸாக்டாக தெரியவே இல்லை. ஸ்டில் கன்ஃபியூஷனில் நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு லைக் கூட முக்கியம் கிடையாது, கமெண்ட் மஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகேடா, பாய்.